சார் 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 யாருப்பா நீ? சார் என் பேரு சந்து. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் மேனேஜரா இருக்கேன். எதுக்காக வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், லாஸ்ட் டைம் குவாரியில மித்ரா சாருக்கு அடிபட்டுச்சுல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹார்ட் டிஸ்க லக்ஷ்மி மேடம் கிட்ட கொடுத்தேன். இவன் என்ன முடிஞ்சு போன விஷயத்த திரும்பவும் தோண்டி எடுக்கிறான். இப்படியே போனா நான் நல்லா மாட்டிப்பேன் போல இருக்கு. ஆனா அன்னைக்கு கொடுத்த ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. கடவுளே, இப்போ மனிஷா கையும் களவுமா மாட்டிப்பாளே. ஹார்ட்வேர்காரங்க அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி இந்த பென்டிரைவ்ல கொடுத்துருக்காங்க. சார் கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, என்கிட்ட கொடு. தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். விவேக், இத டிவில கனெக்ட் பண்ணு. ஓகே பெரியப்பா. யா நான் அந்த ப்ராஜெக்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் எல்லா டெண்டர்லயும் நாம தான் ஜெயிக்கணும். எந்த ஒரு ப்ராஜெக்டும் நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகவே கூடாது. இந்த மிட்டல் அடிக்க போற அடியில அந்த ஒட்டுமொத்த நந்தன் குடும்பமே அப்படியே ஆடி போயிடணும். சரி. மிஸ்டர் பிரவீன் மிட்டல், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னது? என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க ஒருத்தரை கொல்ல முயற்சி பண்ண குற்றத்துக்காக. வாட்? ஒருத்தரை கொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணனா? உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் நல்லவங்களையும் அப்பாவிங்களையும் கூட மர்டர் கேஸ்ல மாட்டி விட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா உங்கள மாதிரி போலீஸ்? யார் சார் அப்பாவி? உங்களை பத்தி நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி நான் உண்மையை தான் சொன்னேன். என்ன மாதிரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும்னு உங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதை ப்ளீஸ் உடனே எரேஸ் பண்ணிடுங்க. மித்ராங்கிற ஒருத்தரை நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க சார். ஆனா இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழகா நடிக்கிறீங்க. மித்ரா நந்தனை நான் கொலை பண்ண நினைச்சனா? ஆமா, பாம் பிளாஸ்டிங் பண்ணி குவாரியில வச்சு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. என் பையனை கொல்றதுக்கு நீ இவ்ளோ முயற்சி பண்ணிருக்கியா? நீ சீண்டிட்டு இருக்கிறது யார தெரியுமா? நந்தன் குடும்பத்தை. ஒரு தடவை நந்தன் குடும்பத்தோட கண்ணு செவந்துட்டா உன்னோட உயிரே உன்னை விட்டு போகுங்கிற விஷயத்த நீ மறந்துட்டன்னு நினைக்கிற பிரவீன் மிட்டல். என்ன ஒரு தடவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா நீ ஜெயிச்சதா அர்த்தமாயிடுமா அரவிந்தா? என் தொல்லை இனிமே இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, நீங்க எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் 2 மடங்கு பழி தீர்த்துப்ப. உங்க எல்லாரையும் நான் பழி வாங்குற வரைக்கும் ஓய மாட்டேன். பிரவீன் மிட்டல், இவ்வளவு நாளா நீ பண்ணதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். அதனாலதான் நீ உயிரோட இருக்க. இல்லனா என்னைக்கோ உன்னை நாங்க இந்த பூமியை விட்டு அனுப்பியிருப்போம். வாங்க, நீங்க என்ன செக் பண்ணீங்கன்னு அவங்க எல்லாம் நம்பணும்னா நீங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம். மேடம், உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? பரவாயில்ல, கேளுங்க.
இப்ப நீங்க பிரெக்னண்டா இல்லாம இருக்கும்போது பிரெக்னன்ட்னு சொல்லி நம்ப வச்சிருக்கீங்க. ஆனா இந்த பொய்ய ரொம்ப நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொஞ்ச நாள்ல வயர் பெருசாகும். ஆனா உங்களுக்கு அப்படி ஆகாதுல்ல. அப்ப நீங்க பொய் சொன்னீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மேடம். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? என்னமோ எனக்கும் அது தெரியல. ஒரு நல்ல காரியத்துக்காக நான் பொய் சொல்லியிருக்கேன். அது நடக்கணும்னா எவ்வளவு நாளைக்கு இந்த பொய்யை நான் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியாது. எல்லாத்தையும் அந்த மேல இருக்கவன் தான் பாத்துக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல ஒரு நல்ல காரியத்துக்குன்னு. அதுவே உங்களை கண்டிப்பா காப்பாத்து. நான் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சார். பெயில் கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஐ எம் சாரி. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தாலும் ஒரு இக்கட்டான நிலைமையில தப்பிக்கிறதுக்காக ஒரு ரகசிய வழியை ஏற்பாடு செஞ்சிருப்பார். அந்த ராஜ்ய மார்க்கமா போக முடியாத நிலைமையில ஒரு ரகசிய மார்க்கத்தை பயன்படுத்திப்பாரு. இப்ப நான் கூட அதையே தான் செய்ய போறேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அந்த ரகசிய மார்க்கத்துல இருந்து ஏதாவது ஒரு அற்புத சக்தி என்னை காப்பாத்த வராமலையா போயிடும்? Your bail is ready. ஸ்ட்ராங் எவிடன்ஸ். முதல்ல போய் பெயில் வாங்க. என் மாமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. உனக்கு லக்ஷ்மி விஷயத்துல கொடுக்குற சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது உனக்கு ரொம்ப உபயோகப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் லக்ஷ்மியை பத்தின உண்மையை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என்ன அது? லக்ஷ்மி பிரெக்னன்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். லக்ஷ்மி பிரெக்னன்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன அது? லக்ஷ்மிக்கு அபார்ஷன் ஆயிருக்கு.